இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க பாட்டி. கிளம்பிட்டியா ஐயா? இங்க உன் அண்ணனும் அரசாங்க அதிகாரிகளும் வந்துட்டாங்க. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா ஐயா. இல்ல பாட்டி, நான் வரல. என்னையா இப்படி சொல்ற? நான் தான் நேத்தே போன் பண்ணி சொன்னேன்ல, நீங்க 3 பேரும் அரசாங்க அதிகாரிங்க எதிரில் கையெழுத்து போட்டாதான் உங்க அம்மா பேர்ல இருக்கிற இந்த கோயில் எல்லாம் உங்க பேருக்கு மாறும். இப்ப வந்து திடீர்னு வரமாட்டேங்கிற, ஏயா ஏதாவது பிரச்சனையா? இல்ல பாட்டி, எனக்கு பதிலா என்னோட ஃப்ரெண்டு இளையராஜால அவன் வருவான். அவனை வச்சு இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடலாம். என்னையா என்னென்னமோ சொல்ற? எப்படியா இது? ஏயா ஏதாவது பிரச்சனையா இங்க? ஆமா பாட்டி, நான் வரலான்னு தான் இருந்தேன் பாட்டி. ஆனா அத்தாங்க வராங்க, என்னால அப்ப அங்க வர முடியாதுல்ல பாட்டி. என்னையா சொல்ற? உன் அத்தைக்காரி இங்க வராளா? அவ எதுக்கே இங்க வரா? அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் இங்க வந்தாங்க பாட்டி. அத்தை ஊர் தலைவர்ல, அதான் டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது அவங்களும் அங்க இருக்கணும்னு சொன்னாங்க. அத்தை முதல்ல வரலன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்கள கம்பல் பண்ணி கூப்பிட்டதால வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதான் எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு பாட்டி. என்னையா அது? திடீர்னு இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே பாட்டி. நானே இங்க வந்து அத்தை கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டு கையெழுத்து போட்டலான்னு தான் நினைச்சேன். மாமாவும் மயிலும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு இது தப்புன்னு தோணுது பாட்டி. இல்லையா, அவங்க சொல்றதுதான் சரி. நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்க, இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். உங்க அம்மா இறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடுயா. நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிறது கனவாவே போயிடும். வேண்டாயா, நீ உன் ஃப்ரெண்ட அனுப்பு. மத்ததெல்லாம் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன். நீ அங்கேயே இரு. சரிங்க பாட்டி. மாப்ள, நான் பக்கத்தூர் வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்துடுறேன். நான் வரலன்னு சொன்னாலும் சந்திரா கேட்க மாட்டேங்கிறா. சரிங்க அத்தை. டேய், நீ இன்னும் இங்கேயா இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அங்க எப்படி வந்துதானேடா ஆகணும். அங்க வச்சு நீ யாருங்கிறத தோல் உரிச்சு காட்டுற. வா. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லக்கா, போலாம். வரேன். அத்தை சொன்னதை கேட்டியா சகல? அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் சின்னத்தை தான் வற்புறுத்தி அவங்கள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. உன்னை அத்தைக்கு முன்னாடி யார் நம்பலப்படுத்தணும், உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தணும்னு மனசுல அவ்வளவு வன்மத்தை வச்சிருக்காங்க. விடுங்க மாப்ள, அவ நினைக்கிறது நடக்க போதா என்ன?